ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு குரு கீதை. இப்ப இந்த குரு கீதையில அறிமுக வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கடந்த வகுப்புல குரு, சிஷ்யன் அப்படிங்கிற உறவு எப்படி இருக்கும்? குருவுக்கான தகுதி என்ன? சிஷ்யனுக்கான தகுதி என்ன? அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு சீடன் வந்து குருவ பரிசோதித்து பார்க்கலாம். அதுபோலவே குருவும் சீடனை பரிசோதித்து பார்ப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம இந்த அத்வைத வேதாந்தத்துல குருவுக்கு உண்டான உண்மையான பணி என்ன? குரு எதற்காக இந்த மாதிரி பாடங்களை எடுக்கிறார்? அவருடைய இறுதி பணி என்னவாக இருக்கும்? அப்படிங்கிறதும் பார்க்கணும். இப்ப ஒரு உண்மை குரு எப்பவுமே வந்து தன்னை சிஷ்யர்கள்கிட்ட வந்து பிடிச்சு வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டார். அதாவது உண்மையான குரு வந்து ஒவ்வொரு சிஷ்யனையும் சுதந்திரமா வாழ வைப்பார். மனம், உடல் கடந்த அந்த உணர்வு தான் நீ அப்படின்னு புரிய வைக்கிறது தான் அத்வைத குருவினுடைய அடிப்படை விஷயம். நீ அத பண்ணு, இத பண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு பயிற்சிய குடுத்து, ஒரு முயற்சிய செய்ய வச்சு, எதுலயோ சிக்க வச்சு, அவங்கள கஷ்டப்படுத்துற நிலைப்பாடு வந்து அத்வைத வேதாந்த குருவினிடத்துல எப்பவுமே கிடையாது. அத்வைத குரு வந்து எதையும் பற்றவும் மாட்டார். வருகின்ற தன்னுடைய மாணவர்களையும் எதையும் பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவும் மாட்டார். அந்த தூய அறிவாக நீதான் இருக்கிறாய் அப்படிங்கிற அந்த உணர்வை காட்டிக் கொடுப்பார். அதுதான் அத்வைத குருவினுடைய உண்மையான பணி, இறுதி பணி. ஏன்னா உபநிடதங்கள்லயும் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். உபநிடதங்கள் வகுப்புகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய சிஷ்யர்களும், நெறைய குருமார்களும் வந்து வந்து போறத அந்த சாஸ்திர நூல்கள்ல கண்டுபிடிக்க முடியும். அதனால அத்வைத குரு ஒருபோதும் சீடனை அடிமை ஆக்குவதில்லை. தன்னை நாடி வருகின்ற சீடர்களை சுதந்திரமாக்குகிறார். அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதாவது சீடன் வந்து குருவை சார்ந்து வாழ வேண்டியது கிடையாது. தன்னுடைய உண்மை சொரூபத்தை உணர்ந்து வாழ வேண்டும். அந்த நிலைக்கு தான் மாணவனை அழைத்துச் செல்வார். ஏன்னா உண்மை குரு ஒரு நாளும் சீடனை தன்னுள் கட்டி போட மாட்டார். அவனுடைய சுய அறிவிலே, ஆத்மாவிலே நிலைநிறுத்துவார். அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பிருகதாரண்ய உபநிடதத்துல இந்த குரு உபதேசத்துல வரக்கூடிய வாக்கியத்துல வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை எடுத்து உபதேசிப்பார். நீ அந்த அறிவாத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிறத நீ உனக்குள்ள உணருப்பா. அகம் அகம் அப்படின்னு உனக்குள்ள எப்பவுமே ஸ்புரணமாக்கிட்டு இருக்கிற அந்த சுய அறிவ நீ உணர்ந்து கொள் அப்படிங்கிற அந்த வார்த்தைய மகா வாக்கியத்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியத்தின் அடிப்படையில புரிய வைப்பார். அதுக்கு வந்து பிருகதாரண்ய உபநிடதம் மைய கருத்தா வெளிப்படுத்துது. அதே மாரி சாந்தோக்கிய உபநிடதத்தை எடுத்துக்குவார். அதுல ஒரு மகா வாக்கியம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, தத்துவமசி. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். அப்படின்ட்டு அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தையும் உபதேசமாக கொடுப்பார். அதே மாரி இன்னொரு உபநிடதம் மாண்டூக்கிய உபநிடதம் இருக்கு. அதுல வந்து என்ன மகா வாக்கியம்னா, அயமாத்மா பிரம்மா. அந்த ஆத்மாவே பிரம்மம் அப்படின்னு சுட்டிக்காட்டுவார். ஏன்னா ஆத்மா, ஆத்மா அப்படின்னா ஏதோ நான் ஒரு ஆத்மா, தனியா நமக்கு வேற இன்னொரு ஆத்மா, பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுப்பா. அதுதான் நீ, நீ தான் அது. இங்க இருமைகளே கிடையாது. இருப்பது ஒன்றே. அப்படிங்கிற அந்த அத்வைத வேதாந்தத்தின் அடிப்படை உண்மைய ஆழமா இந்த மாண்டூக்கிய உபநிடதத்தினுடைய அடிப்படையில அயமாத்மா பிரம்மா அப்படிங்கிற வார்த்தையில மகா வாக்கியத்த உபதேசிப்பார். அதே மாரி இன்னொரு உபநிடதம் இருக்கு. ஐத்திரேய உபநிடதம். அது வந்து பிரஞானம் பிரம்மா. அந்த உணர்வே இறைவன் என்று அருமையாக உபதேசிக்குது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த உபநிடதங்கள் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஒரே ஒரு உபநிடதம் பிருகதாரண்ய உபநிடதம் தான் இன்னும் நம்ம தொடல. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாபிக்ங்கிறதுனால அதெல்லாம் எடுத்தோம்னா வருஷ கணக்காயிடும். அதனால பிருகதாரண்ய உபநிடதம் மட்டும் தான் நம்ம நடத்தல. சாந்தோக்கியம், மாண்டூக்கியம், ஐத்திரேயம் எல்லாமே பார்த்துட்டோம். அப்ப இந்த வேதத்தின் 4 மகா வாக்கியங்களின் உண்மை பொருளை சீடனிடத்திலே தெளிவுபடுத்துவதுதான் இங்கு அத்வைத வேதாந்த குருவின் இறுதி பணி என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல குரு சீட உறவின் 5 நிலைகள் நாம பார்க்கணும். என்ன மாரி குரு சீட உறவுல வந்து 5 நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் அத அருமையா சுட்டிக்காட்டும்.
ஆசிரயம். ஆசிரயம்னா குருவை அணுகி உபதேசம் பெறுவது. குருவினிடத்திலே தொடர்பு கொண்டு, அவர் மூலமாக தன்னை யார் என்று அறிந்து கொள்ளுகின்ற உயரிய உபதேசத்தை பெறுவதற்கு பேரு ஆசிரயம். அவ்வாறு ஒரு குருவை அடைந்து ஆசிரயம் அதாவது அணுகி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிட்டா, அடுத்தது அவர் சொல்றத கேட்கிறது. அவர் என்ன உபதேசிக்கிறார்? எதை அடிப்படையாக வைத்து உபதேசிக்கிறார்? எந்த நூல்களை எடுத்து உபதேசிக்கிறார்? அப்படின்னுலாம் பார்க்கிறதுக்கு பேரு சிரவணம். கேட்பது. அவர் சொல்றத கேட்கிறது. அதுக்கு பேரு சிரவணம். அப்படி நம்ம கேட்ட பல சாஸ்திர நூல்களிலிருந்து சில விஷயங்கள்ல நமக்கு சந்தேகம் வரலாம். அப்ப அந்த சந்தேகத்தை அவரிடத்திலேயே கேட்டு தெளிவு பெறுவதற்கு பேரு மனனம். அந்த தெளிவு நமக்குள்ள வந்து விட்ட பிறகு குருவினுடைய உபதேச வார்த்தைகள் என்ன? தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மம், அயமாத்மா பிரம்மம். 4 வேதங்களை மையமாக வைத்து இந்த 4 மகா வாக்கியங்களை மையமாக வைத்து உபதேசிக்கின்ற உயரிய வார்த்தைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்து நாம் வாழ்வது. அதுதான் நிதித்தியாசனம். அந்த சத்தியத்தில் நிலை பெறுவதற்கு பேரு தான் நிதித்தியாசனம். அடுத்தது அபேத அனுபவம். அதாவது அந்த நிலை வந்துவிட்டால், அங்க குரு சிஷ்ய உறவு கிடையாது இனிமேல். தன்னை காட்டிக் கொடுக்கிற வரைக்கும் தான் குரு தனி, நான் தனிங்கிற மாரி தெரியும். அந்த இடத்துல இருமைகள் தேவைப்படுது. அதாவது எந்த இடத்துல நமக்கு இருமை தேவைப்படுது, எங்க வந்து ஒருமை தேவைப்படுது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த உடனே இந்த அத்வைத வேதாந்தத்த படிச்சுட்டு, இருப்பது ஒன்றே இறைவன் மாத்திரமேன்ட்டு, குருவே தேவையில்ல அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரே இருப்பு தானே அப்படின்ட்டு. அது புரிஞ்சு கொள்ள முடியாம போயிட்டோம். அதனால குரு வந்து ஆரம்பத்துல தேவ. அது இந்த ஞானம் உள்ள போயி குரு காட்டிக் கொடுக்கிற அந்த கல்வி அறிவுல தன்னை உணர்ந்து விட்ட பிறகு, குருவும் சீடனும் வேறு வேறு அல்ல. ஆத்மஸ்வரூபத்திலே இருவரும் ஒன்றாகி விட்டார்கள் என்றுதான் சாஸ்திரம் புரிய வைக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி குரு அனுகிரகம் இல்லாம அந்த நிலைக்கு போகவும் முடியாது என்பதையும் இதே சாஸ்திரம் சொல்லுது. ஆஸ்ரயம், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அபேத அனுபவம். இந்த 5 நிலைகள் வந்து கண்டிப்பாக குரு சிஷ்ய உறவுகளே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்ப குரு கீதை இதையெல்லாம் முன்னிறுத்த போகுது. குரு கீதை வந்து ஒரு குரு என்பவரை வந்து மனித உருவாக மட்டும் பார்ப்பது கிடையாது. குரு தத்துவத்தை போற்றுகிறது. அந்த தத்துவம் பரபிரம்மத்தின் கருணை வடிவமாக வெளிப்பட்டு சீடனின் அறியாமையை அகற்றுகிறது என்பதைத்தான் குரு கீதை முக்கியமான கருத்தாக முன்வைக்குது. ஆரம்பத்துல இதை கற்றுக்கொள்ள வருகின்ற சீடர்களுக்கு வந்து குரு தனக்கு வேறாக வெளியில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்பான். முதல்ல வரக்கூடிய சிஷ்யர்கள் வந்து நான் வேறு, குரு வேறு அப்படிங்கிற நிலையில குருவை பார்த்து குரு கிட்ட சில அத்தியாத்ம ஞான கல்விகளை பயின்று வருவான். அது ஆரம்பத்துல சிரவணமா அவன் கேட்டு கேட்டு புரிய புரிய மனநத்துல நல்ல தெளிவு கிடைச்சு நிதித்தியாசனம் நிலைக்கு முன்னேறிய பிறகு குரு என்பவர் வெளியே இல்ல. என்னுடைய இதயத்திலேயே ஒளிருகின்ற சுத்த சைத்தன்யம், தூய அறிவு என்பதை உணர்வான். ஏன் அப்படி உணர முடியும்னா, இப்ப அந்த சுய அறிவே தன்னை வெளிப்படுத்தி வெளியில வந்து ஒரு விவகாரத்த உண்டு பண்ணி, தன்னை காட்டிக் குடுக்கிற ஒரு வைபவம் தான் இங்க பிரபஞ்ச நிகழ்வு. தன்னையே தான் அனுபவிக்கின்ற அந்த ஆனந்த நிலைக்கு வந்து ஒரு ஊடகம் தேவைப்படுது. அந்த ஊடகம் வந்து அதை அறிந்து கொள்ளக்கூடிய சிஷ்யனாகவும் உடம்பெடுக்கும். அதை கற்றுக் கொடுக்கின்ற குருவாகவும் உடம்பெடுத்து தான் இங்க வித்தைய பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வித்தைய வந்து உலகம் பூரா குடுத்துட்டு இருக்கு. எல்லோருக்கும் கொண்டு போய் ஏன் சேர்த்துது? தன்னையே தான் பார்த்து ஆனந்தம் அடைகின்ற ஒரு அற்புத கண்ணாடிய உருவாக்கி மகிழுதுங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா, இதெல்லாம் ஒரு லாஜிக்கான விஷயம் தானே. இப்ப நம்மள நம்ம பார்க்கும்போது கண்ணாடியில பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? நான் எப்படி இருப்பேனோ தெரியல. போய் முகத்த கண்ணாடியில பார்க்குறேன். நல்லா இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணா இன்னும் நல்லா இருப்பேன். அப்படின்னு நம்மளையே நம்ம கண்ணாடியில பார்த்து மகிழ்ச்சி அடைவது போலவே, அந்த சுய அறிவு தன்னை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வைபவத்த இங்க குரு சிஷ்ய உறவுல நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஊடகமா 2 வடிவங்கள் எடுக்குது. அது ஆரம்பத்துல தன்னை அறியாதவனான சிஷ்யனாகவும், எல்லாம் அறிந்த குருவாகவும் வந்து 2 லீலைகள புரிஞ்சு, தன்னையே தான் பார்த்து மகிழ்கின்ற ஒரு வைபவம் தான் இந்த பிரபஞ்ச வைபவம். இதுதான் ஈஸ்வர லீலான்னு பேரு. இறைவனுடைய விளையாட்டு. இப்ப அத்வைத வேதாந்த பார்வையில தான் ஆரம்பத்துல குரு வந்து வெளிய இருப்பதாக தெரிவார். கொஞ்சம் கொஞ்சமா சிஷ்யன் வந்து நல்லா படிச்சு முன்னேற முன்னேற, குருவினுடைய உபதேசம் தான் இங்க முக்கியம் என்று நடுவில் வந்துருவார். குரு வந்து தனக்கு வேறாக தெரிந்தவர், இப்ப என்னுடைய சுய அறிவில ஒளிர ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவான். இறுதியாக
அந்த குருவே என்னுடைய சுய அறிவு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான். அந்த நிலையில தான் அந்த குரு மந்திரம் இருக்கு. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரம் பிரம்மா அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது? அது என்னுடைய சுய அறிவு தான். அதுவே வெளிய வந்து உபதேசிக்கிறதுக்கு ஒரு ஊடகத்தை எடுத்துக்குது. அதுக்கு தான் எங்க குருங்கிற தத்துவத்த முன்னிறுத்தி இந்த குரு கீதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் வந்து மனிதர் கிடையாது. உங்களுடைய சுய அறிவே தான். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணுது. தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான நான் யார் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய உருவாக்கி வெளிய வடிவத்துல வந்து உபதேசிக்கிற ஒரு நிகழ்வ நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப சுய அறிவை வெளிப்படுத்துகின்ற அந்த பரம்பொருளின் அருள் என்று தான் நம்ம பார்க்கணும். குரு தத்துவம். அதனால தான் திருவள்ளுவருடைய திருக்குறள் கூட அருமையான இந்த குரு தத்துவத்த அடிப்படையா வச்சு, "கற்றதனால் ஆய பயனென்கொல் வாள் அறிவன் நற்றால் தொழாரெனின்" அப்படின்னு அருமையா சொல்றாரு இல்லையா? கற்றதனால் ஆய பயனென். நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும், வெளிய இருக்கிற விஷயம் எல்லாமே யூஸ்லெஸ். ஏன் அப்படின்னா, உன்னுடைய சுய அறிவு தான் இந்த உலகமா விரியுது. ஆகவே, கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன். நமக்குள்ள இருக்கிற அந்த சுய அறிவு. வாளறிவன் நற்றால் தொழாரெனின். அந்த தூய அறிவை, அந்த சுய அறிவை உணராதவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் அந்த கல்வியினால் பயன் இல்லை. அப்படிங்கிறத திருவள்ளுவருடைய திருக்குறள் அருமையா நமக்கு புரிய வைக்கும். அப்போ நாம இன்றைக்கு குரு கீதையினுடைய அடிப்படையில குரு பரம்பரையில, நம்ம குரு பரம்பரை வந்து ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய குரு பரம்பரை. அதாவது நெறைய மகான்கள் வந்து வாழையடி வாழையா வம்சாவளியில பல குருமார்களுடைய அடிப்படையில வராங்க. யார் யாருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த குருவ பயன்படுத்தி முன்னேறிடுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில இப்ப எங்களுடைய பரம்பரை எல்லாம் வந்து ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய பரம்பரையில வருது. என்னுடைய குருமார்களும் அப்படித்தான். குரு பரம்பரை வேதாந்த மரபு எல்லாமே ஒரே விஷயத்த தான் சொல்லும். அது தத்தாத்திரேயரா இருக்கட்டும், அகத்தியரா இருக்கட்டும், அல்லது ஆதிசங்கரரா இருக்கட்டும், எல்லா மகான்களும் ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்க. அத வந்து மாணவனுக்கு எடுத்த உடனே அந்த பெரிய சப்ஜெக்ட்ட குடுக்காம சில அடிப்படை அந்த தகுதிய உருவாக்குவாங்க. அதுக்கு பேரு தான் சாதன சதுஷ்டயம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். அந்த 4 தகுதிகளை ஒரு சாதகன், ஒரு மாணவன் அடைய வேண்டும். அதுதான் அதிகாரித்துவம். இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு அதிகாரி அந்த தகுதிய அடையணும். அந்த அடிப்படையில வந்தால் மட்டும் தான் இந்த பாடமும் புரியும், உள்ளேயும் போகும். இப்ப நம்ம வேற மூட்ல இருந்துகிட்டு இந்த பாடம் கேட்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப ஒரு பிசினஸ் மைண்ட்ல இருக்காரு ஒருத்தரு. அவருக்கு இன்னைக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் பண்றாரு. பயங்கரமான டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. மைண்ட் அங்க இருக்குமா? இங்க இருக்குமா? அங்க என்ன நடக்குது? ஐய்யயோ! என் பணம் போயிடுமா? என் பணம் வந்துருமா? எவ்வளவு போடலாம்? எவ்வளவு எடுக்கலாம்? அப்படிங்கிற கால்குலேஷன் மைண்ட் வச்சுக்கிட்டு இந்த வேதாந்த சாஸ்திரத்த உள்வாங்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அல்லது வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பரபரப்பான வியாபாரம். அதுல மளிகை கடை வியாபாரம்னு வச்சுக்கங்க. வர்றவங்களுக்கு உடனே என்ன வேணும்? துவரம் பருப்பு, சர்க்கரை 1 கிலோ அத போடு, இத போடுன்னு எடுத்து வேகமா பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து, பொறுமையா இந்த பாடத்த கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோடியில் ஒருத்தருக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. அவங்கவங்க என்ன வேலைக்காக வந்திருக்காங்களோ, அந்த வேலைய அவங்கவங்க செய்வாங்க. அவங்க அத தான் செய்யணும். அவங்க அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஞானி ஆயிட்டாங்கன்னா, நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காதுல்ல. இப்ப சாப்பாடு வேணும்னா, விவசாயி வந்து சேத்துல கால் வைக்கணும்ல. அப்ப அவன் சேத்துல கால் வைக்க மாட்டான். நானும் உங்கள மாரி பண்டிதன் ஆயிடுறேன். நானும் கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஈஸியா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேதம் படிச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன். அப்ப எல்லாரும் வேதம் படிச்சுட்டாங்கன்னா, கடைசியில என்ன ஆகும்? யாருக்கு யார் சோறு போடுறதுங்கிற பிரச்சனை வந்துரும். அதனால இயற்கை என்ன பண்ணும்னா, தன்னுடைய நிகழ்வுல எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். அந்த தகுதி குடுக்குற வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் கீழ தான் வச்சிருக்கும். எடுத்தோனே மேல கொண்டு வராது. ஆனா ஒருத்தருக்கு இந்த விஷயத்த கடந்து வரணும். நான் இந்த பிறவி பயன முடிச்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க நிச்சயமா அத நோக்கி நகர முடியும். அதற்கான கதவுகள் திறக்கப்படும். வாய்ப்புகள் உருவாக்கப்படும். எல்லாமே அந்த ஈஸ்வர நிகழ்வுல பிரபஞ்ச மனதுல காஸ்மிக் இன்டெலெக்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. தேடுறவங்களுக்கு கிடைக்கும். அந்த தேடுறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. அதையும் நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க குரு பரம்பரைங்கிறது எப்படின்னா, ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய பரம்பரையில நம்ம வரோம் அப்படின்னா, அவர் இத உபதேசம் பண்ண சிஷ்யர்களுக்கு போயி, சிஷ்யர் அடுத்த சிஷ்யனுக்கு சொல்லி, அந்த சிஷ்யன் இன்னொருத்தர் தனக்கு கீழ வந்த சிஷ்யர்களுக்கு சொல்லி, இப்படியே பரம்பரை பரம்பரையா இது
சனாதன தர்மத்தின் பாரம்பரியமாகவே நாம இந்த பரம்பரைய பார்க்கிறோம். அந்த பரம்பரை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அதுதான் பரம்பரா, பராபரம் அப்படிங்கிற நம்ப லோகோ. நம்முடைய கிளாஸ்னுடைய நேமே அதுதான். பரம்பரா, பராபரம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த பரம்பரை அப்படின்னா வேற யாரும் இல்ல. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தையாகிய இறைவன் தான் பரம்பரையா, பராபரமா இருக்கிறான். அதனால அந்த சாஸ்திர முறைய தானே அது, நீதான் அது அப்படின்னு நமக்கு ஒரே விஷயத்த காட்டிக் குடுக்கிறது தான் இந்த பரம்பரையினுடைய நோக்கமே தவிர, ஏதோ நம்ம எதிர்காலத்துல நம்ம வாரிசுங்க, இவனுக்கு இவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற பரம்பரை கிடையாது இது. அதாவது பரம்பரைன்னா நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, பாரம்பரியமா பரம்பரையா சம்பாதிச்சு வச்சிருக்கோம். நாளைக்கு என்னுடைய சொத்து என் பேரன் அனுபவிப்பான். என் பேரனுடைய சொத்து அவன் கீழ வர்ற மகனும், பேரனும் அனுபவிப்பாங்க. அப்படிங்கிற சொத்து என்ன சொத்து? இந்த உண்மை சொத்து தான். இந்த அத்தியாத்ம ஞான சொத்து தான் வாழையடி வாழையா இந்த உலகத்துக்கு போயி இந்த பிறவி சக்கரத்த கடந்து அந்த இறைத்தன்மையை உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண நிலைய காட்டிக் குடுக்கிற ஒரு பரம்பரை. நாம அப்படி இல்ல. நம்ம பரம்பரைலாம் இப்ப எப்படி இருக்குன்னா, சொத்து சேர்த்துறதுல வாரிசு அனுபவமாக்கிட்டு, இந்த பரம்பரையில அவர் கோடீஸ்வரரா வாழ்ந்தாரு. என்னுடைய மகன் இவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தான். இப்ப நான் பேரன கோடீஸ்வரனா மாத்தப் போறேன். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த பரம்பரை கிடையாது இது. இது வந்து அந்த இறைத்தன்மையை உணர்கின்ற பரம்பரை. அப்ப இந்த பரம்பரை வந்து ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு ஒரு உண்மையை எந்த மாற்றமும் இல்லாமல் சாஸ்திர முறையின்படி அவ்வாறு பரிமாறப்படுகின்ற இந்த அத்தியாத்ம ஞானத்தை ஒரு தகவல் பரிமாற்றமாக பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு அறிவு பரம்பரை. அந்த அறிவு பரம்பரைங்கிறது தன்னை உணர்ந்து தன்மயமாதல். அதனால வேதாந்தம் இந்த மாதிரி பாரம்பரியமான குரு சிஷ்ய பரம்பரையை உருவாக்க விரும்புகிறது என்று பார்க்க முடிகிறது. மேலும் வேதாந்தம் என்பது ஒரு புத்தக அறிவு கிடையாது. அது தன்னையே தான் உணர்கின்ற மெய் அறிவு அப்படிங்கிறதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வேற டீச்சர்ஸ் கிட்ட போய் படிக்கிறதெல்லாம் புத்தக அறிவு. நீங்க பிசிக்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம், பாட்டனி படிக்கலாம், பயாலஜில என்ன வேணா எடுத்து படிங்க. ஆனா அதெல்லாம் புற அறிவு. ஆனா இங்க நம்மையே நாம் உணர்கின்ற அக அறிவு. அது வேதாந்த அறிவு என்பது புத்தக அறிவு கிடையாது. அது சுய அறிவு. நம்மையே நமக்கு காட்டிக் கொடுக்கின்ற சுய அறிவு. அதத்தான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ வேற ஸ்கூல்ல போய் நம்ம சேர்ந்து ஏதோ பிசிக்ஸ் படிக்கிற மாரி வேதாந்தம் படிச்சுட்டு வரேங்க, அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. இங்க உங்களையே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வருகின்ற ஒரு அருமையான முறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஏன் வேதாந்தம் புத்தக அறிவு கிடையாது? என்ன காரணம்னா, இப்ப ஆத்மா அந்த தூய அறிவு என்பது உங்கள நீங்க எப்படி பார்ப்பீங்க? கண்களால் பார்த்துருவீங்களா? இப்ப நீங்க உங்க சுய அறிவ வந்து வெளிய இருக்கிற புக்ல பார்க்குற மாரி கண்களால் பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அல்லது நீங்க மனதினால் கற்பனை செய்ய முடியுமா அந்த அறிவ? முடியவே முடியாது. சரி ஏதோ புலன்கள் வேற புலன்கள பயன்படுத்தி பார்த்துற முடியுமா? அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னா, புறக்கல்வி மட்டும் தான் புலன்கள் மூலமாகவும், கண்கள் மூலமாகவும், காதுகள் மூலமாகவும், மனதனாலயும் அறியலாம். அது டாபிக் வைஸ் நீங்க பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ எனி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்கன்னா, அதுல நீங்க ஒரு நாலெட்ஜ கேதர் பண்ணலாம். ஆனா, அதெல்லாம் உங்களுக்கு பொருளாதாரத்த தான் குடுக்குமே தவிர, உங்கள காட்டிக் குடுக்காது. அதனால இது வந்து நீங்க நினைக்கிற மாரி ஒரு புற அறிவு கிடையாதுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த அத்தியாத்ம ஞானம் என்பது ஏதோ நம்ம படித்து பட்டம் வாங்குற மாரி ஒரு கல்வி கிடையாது. தன்னை தான் உணர்கின்ற சுய அறிவு கல்வி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுய அறிவு. ஆகவே இதை உணர்ந்த ஆச்சாரியரின் வழிகாட்டுதல் தான் இங்க குரு அவசியம் என்பதை அத்வைத வேதாந்தம் சுட்டிக்காட்டுகிறது. ஏன் குரு அவசியம்? இதை தெரிந்து கொள்றதுக்கு குரு கிட்ட போகாம தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, அந்த சுய அறிவா தான் நான் இருக்கிறேங்கிறத அந்த சுய அறிவே காட்டிக் குடுக்கணும். அதுக்கு அந்த சுய அறிவு எப்படி வரும்? அதுக்கு ஒரு உடல் எடுத்து வரும். அதுதான் இங்க வெளிய குருவா இருக்கு. அது உடல் எடுத்து வந்து அந்த உடலுக்கு உபதேசம் பண்ணி தன்னையே தான் பார்க்கின்ற ஒரு வைபவம் தான் இந்த பிரபஞ்ச அறிவு என்று நம்ம பார்க்கிறோம். அத பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அழகா சொல்றாரு. அந்த பரம்பரைய பத்தி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, "ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேக மகதா யோகோ நஷ்டஹ பரந்தபா." எப்படி சொல்றாரு அர்ஜுனனுக்கு? "அர்ஜுனா, இந்த யோகம் என்பது பரம்பரையாக, குரு பரம்பரையாகவே இதுவரையிலும் பரிமாறப்பட்டது. ஆனால் காலப்போக்கிலே பல்வேறு மரபுகளின் சிக்கல்களினாலே அது மங்கிப் போனது. அப்ப அப்படிப்பட்ட இந்த உயரிய ஒரு விஷயத்தை நீ உணர முன் வந்திருக்கிறாய் என்பது நீ செய்த புண்ணியத்தின் பலன். உன்னுடைய நற்செயல்களின் விளைவு" என்று
உபதேசிக்கிறார் இல்லையா? அதுதான் நமக்கும் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நாமெல்லாம் இந்த பாடத்துல வந்து இந்த பாரம்பரியமான இந்த பரம்பரா பிராப்தம் நமக்கு கிடைக்கணும். அதாவது பிராப்தம் அப்படின்னா, நம்முடைய பிராரப்தத்துல இருக்கணும். அததான் பிராப்தம்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. ஏன்னா இந்த பிறவியில எத்தனையோ மனிதர்கள் வந்திருக்காங்க இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? பிராரப்தம் இருக்கணும். அது எப்படி? இப்ப ஒருத்தன் வந்து கோடீஸ்வரன் ஆகணும்னு பிராரப்தம் இருந்தா தானே கோடீஸ்வரன் ஆக முடியும். இப்ப எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவனும் 2 கை 2 காலு தான் வச்சிருக்கான். நாமளும் 2 கை 2 காலு தான் வச்சிருக்கோம். ஆனா என்ன அவன் மட்டும் கோடீஸ்வரனா வாழ்றான். நானும் ஓயாம உழைக்கிறேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் கூட உழைச்சு பார்த்தேன். ஒரு நாள் விடிய விடிய கூட கஷ்டப்பட்டேன். ஆனா என்னால ஆக முடியலன்னா, ஏன் ஆக முடியல? பிராரப்தம் இருந்தா தான் ஆக முடியும். அப்ப இதிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த பரம்பரா பிராரப்தம். அதாவது பணக்காரனா ஆவறதுக்கும் ஒரு பிராரப்தம் வேணும். இந்த மாரி அத்தியாத்ம ஞான பரம்பரைக்குள்ள நீங்க வரணும்னாலும் ஒரு பிராரப்தம் வேணும். அப்ப அததான் இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு. இது குரு பரம்பரையில வர்றதுனால, அந்த குருவை அடைந்து நீ இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்ற பிராரப்தம் உனக்கு இருந்தால் தான் இது அந்த குரு பரம்பரையின் மூலமாக உனக்கு பரிமாறப்படும். இல்லன்னா அது கிடைக்காது. அதுதான் நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்படி நம்ம வந்திருக்கிறோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புண்ணிய பலன். அதாவது எத்தனையோ பிறவிகள்ல நம்ப நெறைய பேருக்கு நல்லது செஞ்சிருப்போம். தீங்கிழைக்காம வாழ்ந்திருப்போம். அதாவது மனதளவிலயும், உடல் அளவிலும் நம்ம மற்றவங்களுக்கு உபத்திரவமா இல்லாம, உபகாரமா வாழ்றோம் இல்லையா? அதனுடைய கிஃப்ட் தான் இந்த அத்தியாத்ம ஞானம். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் குடுக்காது இந்த கிஃப்ட். நேச்சர் எப்படின்னா, நீங்க ஒண்ண விதைச்சா 1000 திருப்பி குடுக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல. இயற்கையினுடைய நிலை அப்படிதானே. நீங்க நல்லது விதைக்க விதைக்க பல மடங்கு நல்லத உங்களுக்கு குடுக்கணும். அது எது நல்லது? நமக்கு தெரியாதுல்ல. நாம என்ன நெனைச்சுட்டு இருப்போம்? பணம் வந்தா நல்லது, கார் வந்தா நல்லதுன்னு நெனைச்சுட்டு இருப்போம். ஆனா அதனாலேயே கஷ்டப்படுறவன் எத்தன பேர் இருக்கான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப கார் வந்தா நல்லதுன்னு ஒருத்தன் கார வாங்குறான். தாறுமாறா ஓட்டி ஆக்சிடென்ட்ல இறந்து போறான். அவன் கார் வாங்குறது நல்லதுன்னு நெனைச்சு தானே வாங்குனான். ஆனா ஏன் ஆக்சிடென்ட்ல இறந்தான்? அது நமக்கு தெரியாது. நல்லதா? கெட்டதா? சொத்து வந்தா நல்லதுன்னு நெனைச்சு பல கோடி சம்பாதிச்சான். ஆனா மகனாலேயே குத்தப்பட்டு கொலை பண்ணி செத்து போயிட்டான். அந்த சொத்துக்காக தான் மகன் கொலை பண்றான். அல்லது மருந்து வச்சு கொன்னுட்டான். அப்ப என்ன நடந்தது? பணத்தினால பெரிய சந்தோஷத்த அனுபவிக்கலாம்னு நெனைச்சான். ஆனா உடம்ப விட்டுட்டான். அப்ப இது நமக்கு தெரியாது. எது நல்லது? எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நாம இத பார்க்கக்கூடாது. எது நல்லது? எது கெட்டதுன்னு பார்க்கக்கூடாது. நாம வந்து அந்த இறைத்தன்மைக்கு விரோதமா, இயற்கைக்கு விரோதமா செயல்படாம இருந்தா போதும். இயற்கைய பகைக்காம, விரோதமா இல்லாம வாழ்ந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னென்ன வருமோ தானா வரும். அதுதான் ஏன்னா ஈஸ்வரனே இயற்கையா இருக்கிறான். அதுக்கு பேரு தான் பிரகிருதின்னு பேரு. இந்த பிரகிருதி பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா, ஒரு ரிதம்ல இயங்கிட்டு இருக்கு. எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. அதுதான் ஒரு அறிவினுடைய அற்புதம். அந்த மாரி தான் நம்ம உடம்புக்குள்ளயே எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. நாம என்ன பண்றோம்? இயற்கைக்கு விரோதமா வாழ ஆசைப்படுறோம். நெறைய விஷயங்கள் வந்து முரண்பாடா செய்றோம், பொய் பேசுறோம், நெறைய தப்பு பண்றோம், மத்தவங்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய செயல்கள் பண்றோம். அதெல்லாம் ரொம்ப தவறு என்பதை ஞானிகள் எப்படி சுட்டிக்காட்டுறாங்க நமக்கு. அகிம்சை வழியில வாழுன்னு சொல்லுவாங்க. எதையும் இம்சப்படுத்தாத, அகிம்சை. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய இதுல வருது. அந்த சாதன சதுஷ்டயத்துல அந்த சட் சம்பத்தி இருக்கு இல்லையா? 6 இதுல சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம் என்று கைவல்ய நவனியத்திலே நம்ம பார்த்திருப்போம். அப்ப இதெல்லாம் வந்து அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, உயிர்களுக்கு தீங்கிழைக்காதது, இது எல்லாமே நம்ம நடைமுறையில கொண்டு வர வர தான் நமக்கு வந்து ஈஸ்வர அனுக்கிரகம் கிடைக்கும். அதுதான் குருவா வரும். அதே ஈஸ்வரன் தான் குருவா வரான். ஆனா அது வேற ஒரு பாடி மைண்ட்ல வந்து தானே சொல்லிக் குடுக்க முடியும். சூட்சமமா சொன்னா புரியாதுல்ல. அது அசரீரிங்கிறது சரீரத்துல வந்து சொல்லணும். சரீரம் வேணும் அது. அது உண்மையா அது அசரீரம் தான். அசரீரின்னா என்ன அர்த்தம்? அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ல வந்து சரீரம் அப்படின்னா உடல். அசரீரின்னா உடல் அற்றது. அப்படி உடலற்ற ஒன்று உடலுக்குள்ள வந்து உபதேசிக்குது. அதுதான் குரு தத்துவம். அப்ப அப்படிதான் இங்க குரு வரார். அந்த சுய அறிவே வருது. அதை மூலமா நாம் இந்த உலகத்துல இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். அதாவது என்ன சொல்ல வருது அவரு? என்னையே காட்டிக் குடுக்குற ஒரு அற்புதமால இருக்கு. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த பரிமாணத்துல நம்ம முன்னேறியதற்கு அடையாளம். நம்ம செஞ்ச புண்ணிய பலன்களின் பாக்கியம் அப்படின்னு தான் இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இங்க உபநிடதங்கள்ல நம்ம காணுகின்ற விஷயம் என்னென்ன அப்படின்னா, முதல்ல இதை கற்றுக்கொள்வதற்கான குரு அவசியம். ஆச்சாரியர் அவசியம். அதை கற்றுக்கொள்ளுகின்ற மாணவன் அதில் தீவிர வேட்கை உள்ளவனாக, மோட்சத்தின் மீது இச்சை உள்ளவனாக இருக்கணும். முமுட்சுத்துவம். வைராக்கியம், விவேகம், சாதன சதுஷ்டய சம்பத்தில வரக்கூடிய அந்த 4 விஷயங்கள். வைராக்கியம், விவேகம், சமாதி சத்கு சம்பத்தி, முமுட்சுத்துவம்.
முமுட்சுத்துவம்னா மோட்சத்தின் மீது இச்சை. மோட்சம்னா என்ன? விடுதலை. விடுதலையின் மீது விருப்பம். யாருக்கு விடுதலை? மனதிற்கான விடுதலை. நான் அறியாமையில் மாட்டி அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த மைண்டுங்கிற ஒரு ஃப்ரீக்வென்சிக்குள்ள வந்து இந்த உலகத்த வந்து உண்மை என்று நம்பி சிக்கி சின்னாபின்னமாகிட்டு இருக்கிறேன். ஆனா மனம் கடந்த அந்த தூய உணர்வு, அறிவு என்பது எனக்கு காட்டிக் கொடுப்பதற்கு ஆச்சாரியர் தேவ. அதை அறிந்து கொள்ள சீடன் தேவ. அவனிடத்தில கேள்வி தேவ. அதை பதில் சொல்லுகின்ற குரு தேவ. அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனா சக்தி, விவேகம் தேவ. இறுதியில் நானே அது என்று அனுபவம் தேவ. இது எல்லாம் உபநிடதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வேதாந்த கல்வி. அத முண்டக உபநிடதம் அருமையா சொல்லும். முண்டக உபநிடதத்துல ஒரு ஸ்லோகம் வருது. முதல் அத்தியாயத்திலேயே, முதல் பகுதியிலேயே முதல் ஸ்லோகமே அதுதான். பிரம்மா தேவானாம் பிரதமः சம்பபூவ. விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா. ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்ட புத்ராய பிராக. முண்டக உபநிடதம் படிக்கும்போது பார்த்தோம். என்ன சொல்லுது இது? படைப்பின் ஆதியில் பிரம்மா எல்லா கல்விகளுக்கும் ஆதாரமான பிரம்ம வித்தையை தனது புதல்வனாகிய அதர்வணனுக்கு உபதேசித்தார். முதல் முதல் இந்த பிரம்ம வித்யா எனக்கூடிய தன்னையே தான் உணர்கின்ற உயர்கல்வியாகிய இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை பிரம்மதேவன் தன்னுடைய புதல்வனாகிய அதர்வணனுக்கு உபதேசித்தார். இதுதான் குரு பரம்பரையுடைய ஆரம்பம். முதல் முதல் குரு பரம்பரை இங்கதான் தொடங்குது. அப்ப வேதாந்த குரு பரம்பரை பாரம்பரியம் அத்வைத வேதாந்தத்தில் எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணன் யாரு? அந்த சுய அறிவு தான். அததான் நரனுக்கான அந்த பிரத்யேக தகுதியை அடைந்த ஒரு தெய்வீக வடிவம். அது வந்து ஸ்ரீமன் நாராயணன் என்று வேதம் சொல்லுது. அப்ப நாராயணனை வச்சு என்ன சொல்லுதுன்னா, நாராயணன் முதல் குரு. அவரிடத்துல இருந்து தான் பிரம்மா வராரு. அப்ப நம்ம அது தொப்புல இருந்து வந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் சும்மா ஒரு புராண கதை. நம்ம எப்படி அந்த உண்மை நிலைய புரிஞ்சுக்கணும்னா, நாராயணனுடைய புதல்வன் பிரம்மா. புதல்வன்னா என்ன? மாணவன், மகன் அப்படின்னு அர்த்தம். அதாவது குரு சிஷ்ய உறவு எப்படி பார்க்கப்படுது வேதாந்த அடிப்படையிலன்னா, அப்பா, மகன் மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்ப குருவ வந்து அப்பான்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு கல்வி போதிப்பவர் குரு, அவர் எனக்கு தந்தை. அந்த அடிப்படையில தான் எங்க அப்பா உறவு. அந்த அடிப்படையில தான் நாராயணன் வந்து யாருக்கு அப்பா? பிரம்மாவுக்கு அப்பா. அப்ப என்னங்க பிரம்மாவுக்கு அப்பான்னா எப்படிங்கன்னு புரியலையேன்னு கேட்கக்கூடாது. அதுதான் நான் விவரமா சொல்லிட்டேன். இது குரு சிஷ்ய பரம்பரை. அப்ப நல்லா குரு சிஷ்ய பரம்பரை புரிஞ்சுக்குங்க. முதல்ல நாராயணன், அப்புறம் பிரம்மா. பிரம்மா கிட்ட இருந்து அதர்வணன் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வசிஷ்டர், அப்புறம் சக்தி தேவி தெரிஞ்சுக்கிறா. பராசரர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகவத் பாதர், ஆதிசங்கரர். இப்படிதான் வேதாந்த மரபு வருது. வேதாந்த மரபு இப்படிதான் வருது. ஆதிசங்கருக்கு பின்னாடி நெறைய சிஷ்யர்கள் வந்துட்டாங்க. அவங்க தான் இந்த பாரத தேசத்துல இந்த உத்தர மீமாம்சத்தை உலகத்துக்கு மீண்டும் எடுத்து நிலைநாட்டியவர்கள். ஆதிசங்கரர் வரலன்னா இந்த உத்தர மீமாம்சம் அழிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா வியாசரோட முடிஞ்சிருக்கும். வியாசர் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்கு எல்லாமே குடுத்து, அவரே தான் வாழ்ந்த காலத்துல வருத்தப்பட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அவருக்கு பின்னாடி சுகர் எடுத்துக்கிறாரு அத. சுகர் மூலமா கௌடபாதர் உணர்றாரு. கௌடபாதர் மூலமா கோவிந்த பகவத் பாதர் தெரிஞ்சுக்கிறாரு. அவர போய் ஆதிசங்கரர் இங்கிருந்து சந்திக்கிறாரு. சவுத் இந்தியாவுல இருந்து நார்த் இந்தியா போய் அவர சந்திக்கிறாரு. ஆதிசங்கரர் மூலமா பாரதத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு இந்த உத்தர மீமாம்சம் பரவியது என்று பார்க்க முடியும். ஏன்னா இந்த மீமாம்ச பரம்பரை வந்து அப்படித்தான் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அப்ப பல சீடர்கள் வந்தாங்க. அப்படிதான் இந்த குரு பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரை ஒரு குடும்ப மரபு. ஒரே குடும்பமா தான் தன்னை பார்ப்பாங்க. மாணவர்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளாகத்தான் குரு பார்ப்பார். இதுதான் அத்வைத வேதாந்தத்தின் ஞான மரபு. அப்ப குரு பரம்பரை என்பது குரு என்பது ஒரு மனித வழிபாடான்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்லை. வேதாந்தத்தில் நாம் மனிதனை வணங்குவது கிடையாது. அவர் வழியாக வெளிப்பட்ட பிரம்ம வித்தையை தான் நாம் வணங்குகிறோம். அத்வைத வேதாந்தத்தை தான் நாம் வணங்குகிறோம். அப்ப பிரம்ம வித்தையை கற்றுக் கொடுக்கும் ஆச்சாரியர் அதற்கான ஒரு கண்ணாடி. அவ்வளவுதான். தன்னையே தான் முகம் பார்க்கும் கண்ணாடியில பார்த்து மகிழ்வது போல, அந்த குருவின் மூலமாக தன்னையே தான் அனுபவமாக்குகின்ற, தன்மயமாகுகின்ற ஒரு கல்வி நமக்கு கிடைக்குது. ஆகவே அந்த கண்ணாடி தூய்மையா இருந்தால் தான் நம்ம நம்ம முகத்த அதுல பார்க்க முடியும். அப்படிதான் குரு தூய்மையா இருக்கார்.
அதன் மூலமா பிரம்ம வித்தை வெளிப்படுது. அது உள்வாங்கிய சிஷ்யனும் அதே நிலையை அடைகின்றான். அதுதான் பிரம்ம ஞானம். அப்ப இங்க குரு பரம்பரையினுடைய நோக்கம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அந்த உபநிடத உண்மையை எடுத்துச் செல்வது. ஒவ்வொரு வேதாந்த ஆசிரியரும் தனது கருத்தை உபநிடதத்தின் அடிப்படையில் மட்டுமே முன்வைப்பார் என்பதையும் இங்கு பார்க்க முடிகிறது. இதுல ஆதிசங்கரர், பகவத்பாதர் போன்றவர்கள் எல்லாம் புதியதாக எந்த ஒரு தத்துவத்தையும் உருவாக்கவே கிடையாது. உபநிடதங்களின் உண்மையை பிரம்ம சூத்திரத்தின் அடிப்படையிலே மீண்டும் தெளிவுபடுத்தினார்கள் என்றுதான் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த உத்தர மீமாம்சம் என்பது தனியாக நிறுவப்பட்ட ஒரு தத்துவ நிறுவனம் கிடையாது. குரு பரம்பரையிலே வேதத்தின் வித்தியாசத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற வெளிப்பாடு என்றுதான் பார்க்க வேண்டும். அப்ப அத்வைத வேதாந்தத்தினுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறியாமையிலிருந்து அறிவிற்கு அழைத்துச் செல்லுகின்ற ஒரு அற்புத பாதை தான் இங்க அத்வைத வேதாந்தத்தின் அற்புதம். ஆகவே இந்த குரு பரம்பரையில இத நீங்க நல்லா உள்வாங்கிக்கிட்டு, நீங்களும் எதிர்காலத்துல இத 4 பேருக்கு கொண்டு போய் சேர்த்துகின்ற ஒரு உயர்ந்த குருவாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குரு கீதையை நாம எடுக்கப் போறோம். அப்ப இந்த குரு கீதையினுடைய நோக்கம் என்ன? அல்லது குருவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நம்மள ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி? நான் குருவினிடத்துல என்ன எதிர்பார்க்கிறேன்? குரு கிட்ட எனக்கு என்ன தேவை? அறிவு வேணுமா? அல்லது அற்புதங்கள் வேணுமா? இல்ல ஆசீர்வாதங்கள் வேணுமா? உங்களுக்குள்ளேயே நீங்க சுய விசாரம் பண்ணிக்கங்க. இப்ப உங்ககிட்ட நீங்க சுய விசாரம் பண்ணி, குருவினிடத்துல சில அற்புதங்கள எதிர்பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது நீங்க அத்வைத பரம்பரையில வர முடியாது. வேற எங்கேயாவது மாயா வேலை பண்ற சித்து விளையாடு கிட்ட, சாமியார் கிட்ட வேணா போலாம். இங்க குரு பரம்பரை, அத்வைத வேதாந்த குரு பரம்பரையில வந்தீங்கன்னா, இங்க அறிவு தான் காட்டிக் குடுப்பார். நீ அந்த சுய அறிவு என்பதை குரு காட்டிக் குடுப்பார். அதற்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அவரோட தான் இந்த குரு செய்வார். அத்வைத குரு. மற்ற குருமார்கள் மாரி வாங்க மேஜிக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வித்தைய பண்ணி காட்டுறேன், அந்த வித்தைய பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இங்க அத்வைத வேதாந்த குருவை அணுகக்கூடாது. ஏன்னா, நம்முடைய சுய அறிவை, நம்முடைய உண்மை சொரூபத்தை உணர்த்துகின்ற ஞான மரபுகளில் வருபவர்கள் தான் அத்வைத குருமார்கள். அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க உபநிடதங்கள் கூறுகின்ற குருவின் தகுதி, குரு ஒரு மதத்தின் தலைவர் கிடையாது. குரு ஒரு மடாதிபதி கிடையாது. குரு ஒரு அமைப்பின் தலைவர் கிடையாது. குரு ஒரு அதிசய மனிதரும் கிடையாது. அப்ப குரு யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுய அறிவே குரு. அதுக்கு ஒரு ஊடகமா இந்த உடல் எடுத்து பஞ்சபூதங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு உபதேசிக்குது. அதுவும் நானும் ஒன்றே என்று எப்பொழுது நீங்க உங்களுக்குள்ள உணர்றீங்களோ, அங்க குரு சிஷ்ய உறவு கிடையாது. நான் குரு, நான் சிஷ்யா. நான்னா இல்லை என்று அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. நான் குரு, நான் சிஷ்யா. இதுதான் நிர்வாண சடங்கம். அப்ப இத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அறியாமைகளை அகற்றி, நானே பிரம்மம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு ஞான தீபம் தான் குரு தத்துவம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரு கீதைய வருகின்ற திங்கட்கிழமை முதல் நம்ம தொடங்குவோம். இன்றைக்கு அந்த ஞான தீபத்துக்கான ஒரு ஒளியை ஏற்றி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.